குருச்சரணம். மதுரையில் ரேக்கி மீட்டிங் வரும் 11/3/2023 சனிக்கிழமை மற்றும் 12/3/2023 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவர்களிடம் ரேக்கி கற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் கலந்து கொள்ளலாம். புதிதாக ரேக்கி கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ளவர்களும் பதிவு செய்து கலந்து கொள்ளலாம். இந்த ரேக்கி மீட்டிங் ஒரு சத்சங்கம். ரேக்கி லெவல் 1, 2, 3 மற்றும் 4 குறித்த சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். புதிதான ரேக்கி தியானம் கற்றுத்தரப்படும். சுஜோக் கலை கற்றுத்தரப்படுகிறது. அம்மாவின் ஆசி பெற்ற அனைத்து சக்தி பொருட்களும் வாங்கிக் கொள்ளலாம். முன்பதிவிற்கு முந்துங்கள். கட்டணம் ரூபாய் 200 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம். குருச்சரணம். இது பார்த்துட்ருக்க எல்லா அறிவான குழந்தைகளுக்கும் எல்லா வளங்களையும் பெற்று நீடூழி வளரணும்னு அந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா, சக்தி, மாபெரும் சக்தி. ஒரு மாபெரும் சக்தியை பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன் உங்கள்கிட்ட. இந்த மாபெரும் சக்தி இருக்குதுன்னே நம்ம பேருக்கு தெரியாது. அதை விட தெரிஞ்சவங்க எல்லாரும் அனுபவிச்சிருக்காங்க நல்லா. அப்போ இந்த மாபெரும் சக்தி எங்கேருந்து கிடைக்க முடியும்? எப்போயுமே ஒரு தாய்னா தானே சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா? தாயை தான் தாய் நாடு, தாய் பாஷை ஏன்னு சொன்னாங்க. சக்தினா தாய் இல்லையா? இதனால் இந்த தாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான் இன். நல்லா புரிஞ்சுக்கணும். குவான் இன். இந்த குவான் இன் அப்படிங்கிறது எப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல். அப்போ ஏங்க நம்ம நாட்டில் காளி இல்லையா? நம்ம நாட்டில் ராஜேஸ்வரி இல்லையா? எத்தனையோ சாமி, காமாட்சி இருக்காங்க, மீனாட்சி இருக்காங்க, இல்லை தில்லை காளி இருக்காங்க. அவங்களெல்லாம் விட இவங்க என்ன சிறந்துட்டாங்க? அப்படி கிடையாது. நம்ம வீட்டு தோட்டத்தில் கத்திரிக்காய் மாங்காய் இருந்தாலும் கூட அங்கங்கே அடுத்தடுத்து கொத்தவரங்க வாங்கிக்கிறோம். வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ விஷயங்கள் தான். இதெல்லாமே கூட வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தானே. எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தான் வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிறனால எங்கே ஹையர் ஃப்ரீக்வன்சி ரேட் ஆஃப் எனர்ஜி, எதுலேருந்து நம்மளால் நிறைய எனர்ஜி லெவலை எடுக்க முடியுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எல்லாத்துலேயும் நிறையா இருக்கும் இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. காமாட்சிக்கு இருக்கும், மீனாட்சிக்கு இருக்கும், எல்லாத்தையும் இருக்கும். ஆனால் நம்ம ஈஸியாக எப்படி எடுத்துக்கிறது அதெல்லாம் முக்கியம். நீ இவ்வளோ மந்திரத்தை இத்தனை தடவை இந்த கான்சன்ட்ரேஷன் அந்த உன்னுடைய மனநிலையில் நீ சாண்டிங் பண்ணினால் உனக்கு பவர் கிடைக்கும்னு இருக்கும் இல்லையா? ஆனால் அப்படி இல்லை. இது கூப்பிட்டிங்கன்னா சொல்லுடைய இருக்கும். அந்த மாதிரி யாருன்னா தட் குவானின் மதர். கூப்பிட்ட உடனே தன்னுடைய இருக்கும்ப்பா. என்ன இது எதுக்கெல்லாம் இருக்கும்? நம்ம வாழ்க்கையில் இருக்க பயம், விரக்தி, சிக்கல், கஷ்டங்கள், குழந்தை இல்லாதனம், இயற்கை சீற்றங்கள் வருது இல்லையா? சிறையில் இருக்கிறாங்க, அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல. சிறையில் இருக்கவங்களுக்கும் சேர்த்தே சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் தீய பழக்க வழக்கங்களில் மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் முடியலை. அதுக்கு பிள்ளைகளுடைய தொல்லைகள் இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அத்தனை பிரச்சனைகளையும், குழந்தை வேணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், நான் நல்லா வியாபாரம் பண்ணணும், எனக்கு பண வரவு நல்லா இருக்கணும், இல்லை இது எல்லாமும் நமக்கு நல்லா இருக்கணும். இது நல்லா இருக்கிறதுக்கு தான் இந்த குவானின் மதர். இந்த குவானின் மதரை இன்றைக்கில் நான் ஒரு 30 வருஷமாக இந்த குவானின் மதரை நீங்கள் எங்கே பார்த்தாலும் எங்கள்கிட்ட இருக்கும். நிறைய எங்கள் ரேக்கி சேனல் இதாக வச்சுருப்பாங்க. இது ஒரு ரூபத்தில் வரமாட்டாங்க. இவங்க உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எந்த ரூபத்தில் வருமானம் வருவாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் டெய்லி மெடிடேஷன் பண்ணேன். தாமோதர மாதம் வந்துச்சு இல்லையாப்பா? அவங்க எல்லாரும் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தாமோதர மாதத்தில் கிருஷ்ணர் 2 மரத்துக்குள்ள தன்னை கட்டின யசோதைட்டேருந்து தப்பு வரத்துக்கு அப்படி வராது. அதைத்தான் தாமோதர மாதம்னு சொல்லி அது ரொம்ப கொண்டாடுறாங்க. நான் தாமோதர மாதத்தில் பருப்பு சாப்பிடாம, அதாவது இட்லி தோசை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது ஒரு கண்டிஷன். அதெல்லாம் பண்ணி நான் கும்பிட்டோடனே எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் மெடிடேஷன் பண்ணுறப்ப எனக்கு ஒவ்வொரு வரும். நீ அதை சொல்லலை, அதை பண்ணு. அப்போ தான் எனக்கு என்னோட ஒரு ஹீலிங் டெக்னாலஜி இருந்துச்சு. அது நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹீலிங் டெக்னாலஜியை கொடுக்குறேன். புரிஞ்சா கண்ணுங்களா? அது எல்லாமே இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு யார் வேணும் அப்படின்னா குவானினை கூப்பிட்டுக்கிறோம். இன்னும் நிறையா இருக்கிறாங்க. கையான்னு ஒருத்தங்க அடுத்து நான் பேச போங்கன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி அம்மாள்களையும் கூப்பிட்டுக்கிறோம்.
யாராக இருந்தால் என்ன கண்ணா, எந்த நாடாக இருந்தாங்க, நமக்கு தேவை காரிய சித்தி, அவ்வளோதானே. அதுக்கு தான் அவளை கூப்பிட்றோம். இவங்க வந்து போதிசத்துவர்கள் இருக்காங்களே, இது வந்து புத்த மதத்துடைய தழுவுகளை வராங்க. போதிசத்துவருடைய இன்கார்னேஷன் சொல்கிறாங்க. புத்த மத பிரிவில் அவங்க இருக்கிறவங்க. அவலோகிதேஸ்வராவுடைய மறுபிறப்புன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்குது. இவருக்கு வந்து ஒரு மந்திரம் இருக்குது. நமோ குவானின் ஷீயின், நமோ குவான் ஷீயின், நமோ குவான் ஷீயின், நமோ குவான் ஷீயின். இதுதான் அவங்க மந்த்ரா. இன்னொன்று வந்து நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓம் மணி பத்மே ஹாம் ஓம், ஓம் மணி பத்மே ஹாம் ஓம். இப்போ ஒரு வீட்டில் இந்த குவானின் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னா பார்த்துக்கோங்க. ஏங்க அது எப்படிங்க, எங்கள்கிட்ட அத்தனை சாமி எங்கள் சாமியாக ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுங்கண்ணா. குவானின் எல்லா சாமியும் ஏற்றுப்பாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் குவானின் இருக்குது. இப்போ புரிஞ்சுதா? ஏன்னா நான் 30 வருஷமாக குவானினை வந்து நான் தான் இறக்குமதி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகே. ஜப்பானில் கண்ணன் அப்படிம்பாங்களாம். அங்கே வந்து குவானினா அப்படின்னா மதன்னு சொல்லுவாங்க சில இடங்களில். அப்போ சில இடத்துல 11 தலை 1000 கை அப்படி. ஏன்ட்ட 11 தலையில் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பல வடிவங்கள் எடுக்கக்கூடியவங்க இவங்க. என்ன வேணுமாலும் எடுப்பாங்க, பல வடிவங்கள். நம்ம கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சொட்டு கண்ணீர் விட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் கண்ணா நடக்கும். அந்த கண்ணீர் எப்படி வரும்னா கொஞ்சம் முதல் கண்ணீராக இருக்கக்கூடாது. இட் ஷுட் கம் ஃப்ரம் யுவர் ஹார்ட். அதை வந்து ஆழ்ந்து அப்படி இது பண்ணி அப்போ நீங்கள் வந்து பண்ணினீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சொட்டு கண்ணி உங்கள் கண்ணுதல் வந்துச்சுன்னா தாய் தாங்க மாட்டாங்க. உடனே குவானின் என்ன பண்ணும் உங்களுக்கு அது புரிஞ்சிடும். இது சத்தியமான உண்மை, நான் அனுபவித்த உண்மை. சரி, இதுக்கு நம்ம என்ன வைக்கலாம் அப்படின்னா ஸ்டார் ஆஃப் அனீஷ் அப்படின்னு சொல்லுகின்ற அன்னாசிப்பூ. அதை வந்து அவள் முன்னால் வச்சுட்டிங்கன்னா போதும். அது ஒரு பாவம். அதாவது டினோஸ் ஹர் அவளுடைய பிடித்தத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரிஞ்சாக்கங்க. அவங்களுக்கு பிடிச்சமான ஒன்று என்னென்னா ஸ்டார் ஆஃப் அனீஷ். அதை வச்சோம்னா அதோடைய மனமும் நல்லா இருக்கும், அவங்களுடைய ஆசையும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். எல்லாரும் கண்ணுங்களா குவானின் வச்சுக்கோங்க. இங்கே என்னுடைய எனர்ஜி நர்ஸில் குவானினுக்குனே நாங்கள் வந்து பாடம் வச்சுருக்கோம், ஒரு வகுப்பு வச்சுருக்கோம். அது எல்லோரும் கற்றுக்கிட்டு அதில் நிறைய விஷயம் வந்து செஞ்சு அவங்க நிறைய சக்ஸஸ் ஆகிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னால் 1 and 2 படிக்கணும். ரேக்கி 1 and 2 படித்தா தான் உங்களுக்கு இயற்கை உங்கள் ஆரா சக்கரா இதெல்லாம் அவங்களுக்கு சரியாகி இந்த கோர்ஸ் எல்லாம் அவங்க ஈஸியாக அவங்க நல்லா வரும். கொஞ்சக்கணுங்களா. அதனால் எல்லாரும் இந்த ரேக்கி கற்றுக்கோங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ட்ரை பண்ணுங்கள். ஓகே கண்ணுங்களா. ஐ லவ் யூ ஆல். மேலே ஒழிச்சிடுறேன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.